ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு மினி விலாக் தான். நான் சென்னை போன அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன அலப்பறைகள்லாம் நடந்தது, என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணோன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜீவிக்கு வந்து ஒரு சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அது இல்லாமல் அவங்க அம்மாட்ட அவள் ஏதாவது கேட்பா, அவள் வந்து வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிடுவா போல. உடனே சித்தி பொண்ணு விட்டு சித்தி அது வாங்கிட்டு வந்துட்டு இது வாங்கிட்டு வந்துடுன்னு சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். கொடுத்தோடனையும் குமுதா ஹாப்பியாக இருந்துச்சு மாதிரி ஜீவி வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. உடனே லவ் யூ சித்தி, தேங்க்யூ சித்தின்னு ஒரே பாசம் மழையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து எனக்கு ஒரு சின்னதாக கிஃப்ட் பண்ணியிருந்தா. இந்த டாப்ஸ் வந்து அக்கா எனக்கு கொண்டு வந்திருந்தா. அதை பார்த்தோன்னே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அதான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதை எடுக்கிறப்பயே சுட சுட காஃபி, எங்கள் அக்காவோட காஃபினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கரெக்டாக கொண்டு வந்துட்டா. காஃபி குடித்ததும் நல்லா சாதம், தயிர், கருவாடு, மோர் வத்தல்னு போட்டு காலையில் சாப்பாடு வேறு மாதிரி வெறித்தனமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊர் சுற்ற கிளம்பிட்டோம். நாங்கள் ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மழை மேகமாக இருந்துச்சு. அம்மா வந்து துணியை மேலே காய போட்டிருந்தாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காண்டி மேலே போனாங்களா, சரி நம்மளும் ஹெல்ப் பண்ண போகலான்னு போனேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப்பை தவிர நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன். அப்படியே கீழே வந்துட்டு லஞ்சுக்கு வந்து நல்லா சுட சுட முள்ளங்கி சாம்பார், அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், சாப்பாடு, மோர் வத்தல், கருவாடுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிட்டு அண்ணன் நல்லா பக்கெட் பிரியாணி, தந்தூரி சிக்கன் வாங்கிட்டு வந்தோடனையும் அதையும் நல்லா அடித்து மாட்டிட்டு சென்னைக்கு ஒரு பெரிய பெரிய பாய் போட்டுட்டு நாங்கள் வந்து கோவில்பட்டிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு ஃபோட்டோ செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு அண்ணன் ஓலா புக் பண்ணியிருந்தோம். அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். காரும் வந்தது. அப்படியே அம்மா மட்டும் கீழே வந்து எங்களை வந்து கார்லேயே அனுப்பி விட்டுட்டு அம்மா மேலே போயிட்டாங்க. நாங்களும் அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். போகிறப்பெல்லாம் நிறைய பேசிக்கிட்டே போனோம். அதனால் எங்களுக்கு எதுவும் பெருசாக தோணலை. கிளாம்பாக்கம் போனதுக்கப்புறம் அக்காவும் பாப்பாவும் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக போயிருக்கோம் இல்லையா. டக்குன்னு ஊருக்கு போகவும் ஒரு மாதிரி ஆகிட்டு அந்த பக்கம் பார்த்தா எங்கள் அண்ணன் ஒரு மாதிரி இருக்கான், இந்த பக்கம் பார்த்தா பாப்பாவும் அக்காவும். பாப்பாலாம் சென்னைக்கு போவோம், கோவில்பட்டி போக வேண்டான்னு ஒரே அழுகை. அப்புறம் நம்ம பஸ்ஸும் வந்துட்டு அந்த பக்கம் பஸ்ஸுக்கு வெளியே அண்ணன் பார்க்க, பஸ்ஸுக்குள்ளே ஜீவி அழுந்து கண்ணீரை துடைக்க, அப்படியே அழுகையோடையே சென்னையை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு சென்னைக்கு பெரிய பெரிய பாய் போட்டு கோவில்பட்டிக்கு காலையில் 6 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ கோவில்பட்டியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. டாடா பாய்.